சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவம் பேசுவோம் மரக்கட்டளை கவனம் செய்யும் அனைத்து இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் லோகேஷ் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். சார் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். லோகேஷ் சென்னையிலிருந்து. இன்றைய தலைப்பு வந்து சிம்பிள் மெடிடேஷன் ஃபார் ஆல், அனைவருக்குமான எளிய தியானம். இந்த தியானத்தை பற்றி நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி தியானத்தோடைய சில முக்கியத்துவம் நம்ம தெரியணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து அனைவருமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அனைவருமே விரும்புகின்றனர். ஆனால் அந்த ஒரு அவசரமான காலகட்டம், அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் காரணமாக நிறைய பிரச்சனைகள் அன்றாடம் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மன ரீதியாக மன அழுத்தம் காரணமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பணம் இருந்தால் அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம், ஓட்டம், அவருடைய ஒரு குறிக்கோள், இந்த மாதிரி அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு பயணம் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடைப்பட்ட மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களுடைய பணியின் காரணமாக அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு போராட்டத்திலேயே நிறைய ஆண்டுகள் கடந்து ஓடினது. இப்போ நிறைய சூழல் இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வந்து அவங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கான தேவை வந்து நிறைய அவங்க வந்து அன்றாடம் வந்து தினந்தோறும் இருவருமே வந்து பணிக்கு செல்லக்கூடிய சூழல்ல நிறைய அவங்க வந்து நேரம் வந்து அவங்க ஒதுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் வந்து கடந்து போயிட்டே இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு பக்கம் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம். ஸோ இதுக்கு மத்தியில வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்றது வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஒரு அவசரமான காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம அவங்க அங்கதான் வந்து நீண்ட நேரம் எவ்வளவு அந்த லைன்ல வந்து நின்று அதுக்கான மருத்துவம் எல்லாமே பார்த்து அது முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடந்து வராங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு அவசரமான ஒரு சூழல்ல நம்மை வருத்தி, நம்மளுடைய உடலை வருத்தி அந்த மருத்துவத்தை எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதை நோக்கி அதுக்காக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் நாம வந்து செய்யலாம். எதுக்காக செய்யலாம்? ஆரோக்கியத்திற்காக செய்யலாமா? ஆரோக்கியம் கிடைக்குமா? நிச்சயமாக ஆரோக்கியம் கிடைக்கும். சரி, நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுமா? நிச்சயமாக நம்மளுடைய பொருளாதாரமும் மேம்படும். அது எப்படி தியானம் பண்ணா பொருளாதாரம் எப்படி மேம்படும்? கண்டிப்பா மேம்படும். அது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அதே மாதிரி உறவு முறைகள். ஸோ ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து சரியா ஒரு புரிதல் இல்லாம அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டையோடு நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்ப இதுல உறவுகளிலேயும் இந்த தியானத்துடைய முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி சமூகத்தோடு, இப்ப சமூகத்தோடும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு நபர்களோடோ அல்லது கடைக்காரரோடோ ஏதோ ஒரு இதில் நம்ம வகையில வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தோடும் நாம் தொடர்பு கொள்கின்றோம். இப்ப உலக சுகாதார மையம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் ஆரோக்கியம் அல்ல, இந்த அதாவது உறவினர்களோடு சமூகத்தோடு ஒன்றி வாழ்தல் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம். ஒட்டுமொத்த இது எல்லாமே சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும், நம்மளுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும், மகிழ்ச்சி மேம்பட வேண்டும், அதே மாதிரி உறவு முறைகளையும் மேம்பட வேண்டும்னா நிச்சயமா நமக்கு தியானம் பண்றதால பல விதமான நன்மைகள் இருக்கு. அது எப்படி அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா தியானமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா வந்து நான் கடந்த வகுப்புகள்ல கூட சொல்லியிருப்பேன், நம்ம தியானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அட்டாங்க யோகத்தில் தியானம் அப்படிங்கிறது ஒரு படி.
ஸோ அந்த தியானம் அப்படிங்கிறது நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து பல வகையான தியானங்கள் இருக்கு, அதன்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் உங்களை மறந்து அந்த செயலோடு ஒன்று இணைந்து உங்களால ஈடுபட முடியுது அப்படின்னாலும் அதுவும் தியானம் தான். உதாரணத்துக்கு நீங்க சமையல் செய்றீங்க, அந்த சமையல் செய்வதில் பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த சமையலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை ரசித்து ருசித்து சமைத்து சாப்பிடும்போது அதற்கான அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அவர்களுடைய உடலில் கலந்து அது ஒரு ரத்தமாக கலந்து அந்த உடல் உறுப்புகளுக்கு தேவையான அந்த எந்த விதமான ஊட்டச்சத்தாக இருந்தாலும் அந்த உடலோடு அந்த உடல் உறுப்புகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில், உடல் உறுப்புகளை தூண்டக்கூடிய வகையில், அந்த செல்களை தூண்டக்கூடிய வகையில் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் போய் சேரும். அப்ப அத்தகைய ஒரு சமையலை ஒரு அந்த காய் கழுவுவது முதல் அதை வெட்டி அதன் பின் சுத்தப்படுத்தி அதற்கப்புறம் அந்த வேக வைக்கிறதுல இருந்து அதோடைய அந்த சமையலுடைய வாசனையை நுகர்ந்து அதுக்கப்புறம் அதை ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு வடிவத்துல அதை கொண்டு படைக்கும் போது அவ்வளவு அதுவுமே ஒரு தியானம் தான். எப்ப அப்படின்னா நம்மளோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து இருக்குமானால் அதுவும் தியானம் தான். இப்ப இது ஒரு உதாரணம். இது மாதிரி நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் அந்த நிகழ்காலத்தில் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் இருக்குமானால் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருக்குமானால் அதுவும் தியானம் தான். இப்ப இது மாதிரி எந்த உதாரணம் வேணாலும் நம்ம செய்யலாம். இப்ப அலுவலகத்தில் ஒரு நபர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார், ஒரு இயந்திரம் சார்ந்த பணியாக இருக்கலாம் அல்லது அலுவலகம் சார்ந்த ஒரு பணியாக இருக்கலாம். இப்போ ஒரு இயந்திரம் சார்ந்த ஒரு பணி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா கூட அந்த இயந்திரத்துல ஏதாவது ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணணும், உருவாக்கணும். இப்போ அதற்கான ஒரு ரா மெட்டீரியல் உள்ள ஒரு கொண்டு போறாரு, சுவிட்ச் ஆன் பண்றாரு, ப்ராசஸ் நடக்குது, அடுத்து அதோடைய வெளியில் எடுக்கிறாரு, பினிஷிங் ஆகுது, மறுபடியும் எடுத்து வைக்கிறாரு. இப்போ அவருடைய ஒட்டுமொத்த கவனம் எங்க இருக்கு? அந்த பொருட்களை ஒரு வடிவத்தில் உள்ளே செலுத்தி அதை மறு வடிவமாக ஆக்கும் வரை அவருடைய கவனம் முழுமையாக இருக்குமானால் அதுவும் தியானம் தான். இப்ப இந்த மாதிரி எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். நாம் செய்யக்கூடிய வேலையை, நம்ம செய்யக்கூடிய பணியை, நாம் செய்யக்கூடிய செயலை லயித்து ரசித்து அதோடு அனுபவித்து நாம் செய்யுமானால் அதுவும் தியானம் தான் நிச்சயமா. இப்ப இந்த மாதிரி நம்ம தியானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய முற்பிறவியின் காரணமாக நம்மளுடைய முன்னோர்களின் ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு கர்மம் காரணமாகவும் சரி நிறைய விஷயங்கள் நமக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் ரீதியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆங்கில மருத்துவத்திலும் சரி மற்ற விஷயங்களும் சரி பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் ரீதியா அப்படி சொல்லப்படக்கூடிய பரம்பரை ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை என்று கருதினாலும் அதையும் நம்ம மாற்றக்கூடிய விஷயம் இந்த தியானத்துல இருக்கு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன், அந்த ஹார்மோன் குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, எப்போதுமே ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும். அப்ப அந்த சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த தியானத்துல கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கிளான்ஸ் சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் பாத்தீங்கன்னா அதோடைய ஒரு செயல்பாடுகள் சரியான நேரத்துல சரியான அளவுல இருக்கணும். அப்ப அது செயல்படாமல் இருந்தால் நமக்கு அதற்கான விஷயங்கள் முழுமையாக கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இன்சுலின் சுரக்கணும். ஸோ அதற்கான அந்த உடலுக்கு தேவையான அந்த சர்க்கரை சத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சுரப்பதற்கான அந்த இன்சுலின் சுரக்கணும். அப்ப அது நம்ம உண்ட உணவுக்கான ஒரு விஷயம் சுரந்து அது ஜீரணமாகி அடுத்தடுத்த விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லாமே இப்ப தைராய்டு சார்ந்த ஒரு சுரப்பி அப்படின்னா அந்த தைராய்டு கரெக்டா செரிக்கணும், அது கரெக்டான சம அளவுல இருக்கணும். அப்ப அது சம அளவுல இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ஹைப்போ தைராய்டோ வராது, அது கரெக்டா கொண்டு போகும். அந்த மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாத்தீங்கன்னா கல்லீரல் அதற்கான ஒரு செயல்பாடுகள் அது செய்யும். அதே மாதிரி மண்ணீரல், அப்புறம் நுரையீரல், இதயம், இது எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா செய்யும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள், நிறைய பதிவுகள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஒரு மனதுல ஒரு எண்ணங்களாக அது பதிவிட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம அதை அனுமதித்தாலும் சரி அனுமதிக்காவிட்டாலும் சரி அது நிறைய விஷயங்கள் அது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு அதீத தாக்கமாக இருக்கும். அது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்மறையான விஷயமாக கூட இருக்கும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல விஷயம் பாக்குறீங்க. ஒருத்தர் ஒருத்தருடைய ஸ்பீச் வந்து நல்லா இருக்கு, நீங்க பாக்குறீங்க, டிவில பாக்குறீங்க, உங்களுக்கு பிடித்த பேச்சாளர், உங்களுக்கு பிடித்த ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபருடைய நீங்க பேச்ச கேட்கறீங்க. அதை பார்க்கும்போது உங்களே அறியாம உங்களுடைய மனம் வந்து அதை நோக்கி இருக்குது. பரவாயில்லையே, அவருடைய கடந்த கால அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களே அறியாம அந்த மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பதிந்துரும். இப்ப இதுவே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 70 வயசு ஆயிடுச்சுனாக்கா அவர் இறந்து போறாரு, அப்புறம் அவரால் முடியல, பிரச்சனைகள், பல விதமான நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 60 வயசுக்கு மேல வாழ்றதே ரொம்ப வந்து கடினமான விஷயம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க பார்க்க கேட்க கேட்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களே அறியாம நீங்க அதை பத்தியே பேசுவீங்க. அதை சார்ந்த விஷயங்கள் தான் வந்து உங்களே அறியாம ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதுலதான் நம்மளே அறியாம வந்து இப்ப டிவிலயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சேனல் இருக்கு. ஆனா ஒரு சிலர் வந்து கார்ட்டூன் சேனல் விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்து சீரியல் விரும்புவாங்க, ஒரு சிலர் வந்து படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனதிற்கு விருப்பமான இதை வந்து விரும்புவாங்க. அப்ப எதை நாம் அதிகமாக விரும்புகிறோமோ அந்த விரும்புறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்ப அதை சார்ந்த விஷயங்கள் தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஈர்க்கப்படுவீங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை ஒரு சாமானிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதனையாளர் ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக தியானம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். கண்டிப்பா அந்த மாற்றங்கள் ஏற்படும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கறது அவரை பத்தி அவர் உணர்றதுக்கான ஒரு தளம் கிடைக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறது உணர்றதுக்கான ஒரு சூழல் அமையுது. அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் மூலியமாகவும் அந்த செயல்கள் மூலியமாகவும் அவருடைய அந்த ஒரு நிறைய அந்த ஒரு ஐடியாஸ் கிரியேட் ஆகுறது மூலியமாகவும் சரி, அவரே அறியாம அந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகி அதுக்கேற்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா வந்து அதை நோக்கிய ஒரு இதை வந்து அவர் மூவ் பண்ணிட்டே இருப்பார். அப்ப ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தியானம் அப்படிங்கறது வந்து எதை நோக்கி நம்ம அதிகமா பாக்குறோமோ அதை நோக்கி வந்து ஒரு எதை நோக்கி தியானம் இதா இருக்கும் பார்க்கணும், அதை நோக்கி தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈர்க்கப்படும். ஆமா, நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னாக்கா, நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நோக்கி அவர் ஈர்க்கப்படுவாரு. கெட்ட விஷயங்கள் இருந்ததுனாக்க அவர் இதுவா இருக்கும். அப்போ நம்ம வந்து இதுல முதல்ல நம்ம முழுமையா உணரணும். ஸோ நம்ம முழுமையா உணரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்துல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு அவசரமான ஒரு போக்குல தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு முடிவு எடுக்கிறதுல இருந்து, ஒரு செயல்படுத்துறதுல இருந்து, சிந்திக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நிதானம் இருக்கும். எப்போ ஒரு நம்மளுடைய மனதுல வந்து ஒரு நிதானம் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு நேர்மறையான விஷயம் இருக்கும். நம்ம முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அமையும். ஸோ எப்ப அந்த ஒரு மனதுல ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கையாளக்கூடிய பக்குவம் வந்து இந்த தியானத்துல கிடைக்கும். அப்ப இந்த தியானம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நம்ம அனுபவிச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே நமக்கு தியானம் தான், ஒவ்வொரு செயலுமே நமக்கு தியானம் தான். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து நம்ம எல்லா விஷயங்களும் நம்மளுடைய இதைப்படி பாத்தீங்கன்னாக்க அந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எப்பயுமே கைகூடும். ஸோ அந்த தியானம் நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி நமக்கு செட் ஆகுதோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அமைதியான சூழல் இருக்கணுமா, இல்ல வந்து ஒரு நிசப்தமான ஒரு இடம் இருக்கணுமா, சத்தமான இடத்துல நம்ம பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க அனுபவித்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே அதுவே தியானமாகும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நம்மளுடைய காற்று ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம அளவுல இருக்கணும், சீராக இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து நம்மளுடைய உடல் படைக்கப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கக்கூடியதுல நம்ம எந்த ஒரு சீசனா இருந்தாலும் எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும் அது வெயில் காலமா இருக்கலாம், மழை காலமாக இருக்கலாம், அல்லது குளிர்காலமாக இருக்கலாம்,
ஸோ அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சீசன் மாறுச்சு அப்படின்னா, சீதோஷ நிலை மாறுச்சு அப்படின்னா, நம்மளுடைய உடல்லையும் இயல்பாகவே மாறக்கூடிய அளவுல தான் நம்மளுடைய உடல் படைக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய உடல் உறுப்புகளும் அப்படிதான் இருக்குது. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நாம் அருந்தக்கூடிய உணவு மூலமாகவும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்லையும் நிறைய மாற்றங்கள் வந்ததன் காரணமாக நம்மையே அறியாமல், அறிந்தும் அறியாமல் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நிறைய தொந்தரவுகள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்து கொண்டிருப்பதன் மூலமாக அதோடைய செயல்பாடுகளை நாமே நமக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்கின்றோம். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது அதோட வேலையை அது கரெக்டா பண்ணும். ஸோ ஒரு ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா, தியானம் பண்றது மூலயமா நம்ம கேன்சரை கூட பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது முதல் கட்டமா இருந்தா கூட அதுல இருந்து நம்ம எளிதாக மீண்டு வர முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் கூட. ஸோ ஒரு லேடி பாத்தீங்கன்னா, அவங்க பல வருடத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு லேடி, அவங்க பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருந்தாங்க. அவங்களால எந்த ஒரு இதுவும் இருக்க முடியாது, கால் அசைக்க முடியாது. அந்த ஒரு சூழலையும் கூட அவங்களுடைய மனதை அந்த ஒரு ஒட்டுமொத்த கவனம் பாத்தீங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனோதிடத்துடன், மனோதைரியத்துடன் அந்த அவங்களோட திரும்ப அவங்களுக்குள்ளே அந்த ஒரு உற்சாகப்படுத்தி அவங்களோட என்ன நடக்குது, அந்த அவங்களுடைய கவனம், எண்ணம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும் இருக்கும் போது அது ஒரு தியானமாக மாறுகிறது. ஸோ அவங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆராய்ச்சிகள்லயே பாத்தீங்கன்னா அவங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ 20 நிமிடம் நாம் தியானம் செய்தோமானால் நம்மளுடைய பரம்பரை ரீதியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கு. நம்மளுடைய மூளைகள்ல இருக்கக்கூடிய அந்த அலைகளின் மாற்றம், அந்த நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இஜி அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் முடித்த பிறகு அந்த மூளையில் நடக்கக்கூடிய மாற்றம் பாத்தீங்கன்னா குறைந்தது 20 நிமிடம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு. ஆனா என்னன்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பொறுமை இல்லாம இருக்கு, இல்ல காலமின்மை இந்த மாதிரி இருக்குது, அல்லது நம்ம அதை அருந்தக்கூடிய உணவு அல்லது பணிபுரியக்கூடிய சூழல். நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன நடக்குது, ஒரு பக்கம் டிவி போட்டுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால, சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அதிகாலையில பாத்தீங்கன்னா மத்த எந்த தொந்தரவும் இருக்காது. அடிப்படையா அதுவும் முக்கியமா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் போது அந்த நேரத்துல நம்ம பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு எண்ணத்தின் அந்த அலைவரிசையும் பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். நீங்க எதை நோக்கி சிந்திக்கிறீர்களோ, எதை நீங்க உங்களுடைய லட்சியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ, அந்த லட்சியத்தை நோக்கிய ஒரு எண்ணம் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் இப்ப கடந்த ஒரு 10 முதல் 20 ஆண்டுகளமாக இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஒரு வேகமாக நீங்க முன்னேறணும், உங்களோட அதாவது வேகமான அது நேர்மையான முறையிலே நீங்க முன்னேறலாம். அது உங்களுடைய ஒரு என்ன நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும். நிறைய விதமான ஐடியாஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அந்த மாதிரி நேரங்கள்ல. ஏன்னா அந்த ஒரு மூளை புத்துணர்ச்சி அடைவதற்கான அந்த நேரம், அதிகாலை நேரம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நேரத்திலையும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒரு பக்கம் ஒரு புறம் நீங்க தியானமாக மாற்றலாம், இன்னொரு புறம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து நீங்க உங்களுடைய உடலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை, உங்கள் மனதில் ஓடக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாலே என்னென்ன தேவை, என்னென்ன எண்ணங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தானா உங்களுக்கு என்ன உங்களுடைய லட்சியத்தை நோக்கி என்ன எண்ணங்கள் வேணுமோ அதை மட்டும் நீங்க கேட்ச் பண்ணிக்க முடியும். அதற்கான விஷயங்கள் மட்டும் நீங்க செயல்படுத்த முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா அதிகாரம் அந்த 27ஆம் அதிகாரத்துல தவத்தை பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க. உற்று நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதாவது நமக்கு துன்பமாக இருக்கக்கூடியவங்களும் சரி, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அவர்களுக்கு நம்ம எந்த விதமான தீங்கு செய்யாமை இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு தவம் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த குறள் எண் 261 குறள் படி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து 262ஆம் குறள் படி பாத்தீங்கன்னா தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி அடுத்த குறள்ல சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த தவம் செய்யறவங்களுக்கு இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த தியானத்தை பத்தி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த பிறவியில் நாம் தியானம் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னாலும் நிச்சயமா முற்பிறவியில வந்து அந்த தியானம் செய்வதற்கான ஒரு முயற்சிகள், அந்த ஒரு பலன் அது இருந்தா மட்டும்தான் இந்த பிறவியில் அது கைகூடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுவது உண்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அதிகாரமே வந்து ஒரு உருவாக்கி நிறைய விஷயங்கள் வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 264 குறள்ல வந்து பாத்தீங்கன்னா உண்ணா தருளும் அதே மாதிரி உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சதை வந்து நினைச்ச மாதிரி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய அடிப்படையில நம்ம என்ன ஒரு இதுதான் விஷுவலைசேஷன், அந்த மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது உண்டு. ஸோ அந்த காட்சிப்படுத்தல் அப்படின்றது வந்து சொல்லப்படுவதன் மூலமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக் டைசன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான அந்த போட்டியாளர் வந்து அவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அந்த போட்டியில போய் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி அவர் யாரோட சண்டை போட போறாரோ அதை வந்து முதல்ல வந்து அவருடைய மனசுக்குள்ளேயே வந்து விஷுவலைஸ் பண்ணிப்பாரு. மனசுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு தோக்கடிச்ச மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஒரு முறை காட்சிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த போட்டிக்கு வந்து போவார். ஸோ போட்டி நடப்பதற்கு முன்பே அவர் வந்து இதெல்லாம் தயார் மன ரீதியாக, ஏன்னா உடல் ரீதியாக அவர் எவ்வளவு வலிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா மன ரீதியாகவும் அவர் தயார்படுத்துறதுக்காக அந்த இதை விஷயங்களை அவர் மனசுக்குள்ள தயார்படுத்தி அதுக்கப்புறம் அவர் போகும்போது அதுக்கு ரொம்ப இயல்பாகவே அமைஞ்சிடும். ஸோ ஏன்னா ஒரு நபர் வந்து எவ்வளவுதான் வந்து அவர் வலுவான உடற்பயிற்சி செய்தாலும் கடினமான உடற்பயிற்சி செய்தாலும் நிச்சயமாக அவருக்கு மன ரீதியாகவும் அந்த ஒத்து போனா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். ஸோ அதை வந்து அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தொடர்ச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா அவர் இருந்திருக்காரு அப்படின்னா நிச்சயமா இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குறள் வந்து பாத்தீங்கன்னா வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்ற ஒரு குறள் வந்து 265ஆம் குறள்ல வந்து இருக்கு. ஸோ நம்ம என்ன வந்து நினைச்சு நம்ம பண்றோமோ அது நிச்சயமா வந்து நம்மளால அந்த தியானத்தின் மூலமாக நம்மளால முடியும் அப்படின்றது சொல்லப்படுவது உண்டு. இந்த மாதிரி அந்த தியானத்துடைய ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமை பலனை பயனை வந்து திருவள்ளுவர் வந்து நிறைய அந்த விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அதாவது உடல் உறுப்புகளுக்கு ஒரு பக்கம் பலன் உடல் ரீதியாக உடலியல் ரீதியாக நமக்கு கிடைச்சு கொண்டு இருக்கிறது. இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாக, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, ஸோ அது நம்ம கோபப்படும் போது இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம துக்கமா இருந்தோம் சோர்வாக இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தம், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மன அழுத்தம் ஏற்படும் போது நமக்கு வந்து பசிக்காது, பசிக்காது, சாப்பிட முடியாது. நீங்க வருத்தி சாப்பிட்டாலும் அந்த உண்ணக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து உங்களுக்கு அது சத்தாக மாறாது. ஏன் அப்படின்னா அதற்கான ஒரு தயார் நிலையில உங்களுடைய உறுப்புகள் வந்து சரியா இருக்காது. ஸோ அந்த நேரத்துல ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா மிருகமும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த நாய் இது மாதிரி இதெல்லாம் விலங்கினம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சோகம் அதை வளர்த்தக்கூடிய நபர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அது என்ன பண்ணும், அந்த ஒரு ஒரு வருத்தமான ஒரு சூழல்ல வந்து சாப்பிடாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரதம் மாதிரி இருந்து அந்த முழுமையா இது ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிடாது. ஸோ அதுதான் அது கரெக்டா அதெல்லாம் வந்து அந்த இயற்கையை பின்பற்றக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுது. ஆனால் நாம என்ன பண்றோம், அதை பொருட்படுத்தாம நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம நம்ம சாப்பிடும் போது அந்த உண்ணக்கூடிய உணவானது சத்தாக மாறுவதற்கு பதிலாக அது வந்து ஒரு நஞ்சாக மாறுகிறது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. ஸோ நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா எப்ப அது ஜீரணமாகுதோ அப்ப மட்டும்தான் அது வந்து உணவாக மருந்தாக சத்தாக நமக்கு அது முழுமையாக அந்த அந்த ஒட்டுமொத்த செல்களுக்கான ஒரு ஊட்டச்சத்தாக அது மாறுகிறது. ஸோ அதுவே வந்து நீங்க டிவியை பார்த்துட்டோ இல்ல போனை பார்த்துட்டோ இல்ல பேப்பர் படிச்சுட்டோ இல்ல பேசிட்டோ உங்களுடைய கவனம் வந்து நீங்க ஒரு உணவு உண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஐம்புலன்களும் இங்க இருக்கணும். நீங்க ஒரு சாதம் சாப்பிட்றீங்கன்னா தொடுதல், அந்த சாதத்தை தொடுறீங்க. அப்புறம் அந்த மூக்கு, ஸோ அந்த மூக்கால வந்து பாத்தீங்கன்னா நுகர்ந்து, அதே மாதிரி உங்களுடைய கண்கள் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்ணக்கூடிய உணவை பார்த்து உங்களோட ஒட்டுமொத்த ஒரு கவனமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதன் மீது மட்டும் முழுமையாக கவனம் கொண்டு நீங்க அதை ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோடு கலந்து நீங்க உண்ணக்கூடிய அந்த
திட வடிவமான இருக்கக்கூடிய உணவை திரவ வடிவமாக நீங்க மாற்றி உமிழ்நீரோடு அது உண்பீங்களானால் அது உள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜீரணம் ஆயிரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நமக்கு வயிற்றுல வந்து பல்லு கிடையாது, வாயில தான் பல்லு இருக்கு. 60% ஜீரணம் வந்து வாயிலேயே வந்து நடைபெறுது. அப்ப அது உள்ள போன உடனே நமக்கு தேவையான விஷயங்கள் ஊட்டச்சத்து, அதை உண்ணக்கூடிய அந்த உணவுல இருந்து ஊட்டச்சத்தை வந்து ஊட்டச்சத்தா பிரித்து தேவையற்ற விஷயங்கள் வந்து அது கழிவாக மாறி சிறுநீரகம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து மலக்குடல் வழியா வெளியேறியது. அப்ப அந்த தியானத்துடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டயபெட்டிஸா இருக்கட்டும், ரத்த கொதிப்பா இருக்கட்டும், அனைத்து விதமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியாக, அதாவது வெளியிலிருந்து நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு விபத்து ஏற்படுது, ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயம் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம, பட் உள்ளிருந்து நடக்கக்கூடிய விஷயம், ஒரு குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னா அது எந்த விஷயமா, தைராய்டா இருக்கலாம், டயபெட்டிஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம் பண்றாங்க அப்படின்னா அந்த தியானத்துடைய பங்கு வந்து பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து மன அழுத்தம் ஏற்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த இயல்பாக சுரக்கக்கூடிய அந்த அமிலத்துல வந்து மாறுபாடு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பசிக்குது அப்படின்னா நமக்கு வாயில வைக்கிறோம் அப்படின்னா அந்த உடல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரெடியா இருக்கும் சுரக்கிறது. இப்ப சாப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஜீரணமாயிருது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டு முடிக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனம் வந்து வேற மாதிரி இருக்கும் போது அதுல சுரக்கக்கூடிய ஆசிட் வந்து சரியா சுரக்காம அது நம்மளுடைய ஜீரணத்தை பாதிக்குது. அப்ப ஜீரணத்தை பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு மனப்பிரச்சனை மலப்பிரச்சனை இரண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளே இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நம்ம தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கையில எல்லோருக்குமே தியானம் வேணும், தியானம் கண்டிப்பா இருக்கணும். பள்ளி குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் கண்டிப்பா தியானம் வேணும். ஸோ இது நோய் வருவதை தற்காத்துக் கொள்வதற்கும் சரி, நோய்கள் இருந்தாலும் படிப்படியாக மீள்வதற்கும் சரி, ஆரோக்கியமாக இருப்பவர்களும் சரி அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அந்த ஆரோக்கியத்தை ஒரு நல்ல முறையில் வைத்துக் கொள்வதற்கு நிச்சயமாக அந்த தியானம் தேவைப்படுகின்றது. ஸோ தியானம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு மரணமில்லா பெருவாழ்வும் நம்ம பெற முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி தியானம், அதாவது ஆறான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்ம ஒளி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து இயல்பாகவே நம்மளுடைய உடல்ல வந்து அதிகரிக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து முக்கியமா வந்து நம்மளுடைய மனநிலை அமைதியா இருக்கணும். ஆனா மனநிலை நம்ம அமைதியா இருக்கு அப்படின்னா அது எல்லா நேரங்களிலும் எல்லா காலத்திலயும் எல்லா சூழ்நிலையும் நம்ம ஒரே மாதிரி சம அளவுல நம்ம இப்ப இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கையில அது முடியுதா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நீங்க செய்யக்கூடிய செயலை எல்லாம் தியானமா மாற்ற முடியும், இன்னொரு பக்கம் இதற்காக ஒரு 20 நிமிடமாவது நீங்க ஒதுக்கி நீங்க அது அதிகாலையா இருந்தா சிறப்பா இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த நேரத்துல பணிபுரியக்கூடிய நபராக இருந்தால் மாலை நேரத்துல கூட நீங்க செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது பலவிதமான பலன்கள் உண்டு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட டெம்பரேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதீத உஷ்ணம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை, அதீத குளிர்ச்சி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. ஸோ அதீத உஷ்ணம் இருந்ததுன்னா நமக்கு பைல்ஸ், அதுக்கப்புறம் அல்சர், இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அதீதமான குளிர்ச்சி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியா ஜீரணமாகாது. ஸோ ரெண்டுமே வந்து சம அளவுல இருக்கணும். ஸோ மிகினும் குறையினும் நோய் செய்யும். அதனால நம்மளுடைய உடலை சம அளவுல நம்ம வைக்கணும் அப்படின்னா தியானத்துடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எளிமையான தியானம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ சௌரியமான நிலையில உட்காந்துக்கங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா பொசிஷன், நீங்க தரையில உட்காந்தாலும் தரையிலனா ஒரு ஏதாவது ஒரு விரிப்பின் மீது விரித்து அதில் உட்காந்துக்கலாம். யோகா மேட்டோ இல்லை பெட்ஷீட்டோ போட்டு உட்காந்துக்கலாம். அதே மாதிரி சேர்ல உட்காரதுனால உட்காந்துக்கலாம். உங்களுடைய முதுகு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுடைய மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு ஒரே நேர்கோட்டில் ஒரு ரிலாக்ஸான பொசிஷன்ல நீங்க உட்காந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முதுகு வலி இருக்கு அப்படின்னா நீங்க சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம். முதுகு வலி இல்லாதவங்க, ஏன்னா இப்ப வரக்கூடிய சேர் எல்லாமே சாஞ்சு தான் இருக்குது, கொஞ்சம் முன்னோக்கி உட்காந்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய முதுகு வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கீழே அமரக்கூடிய இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க கீழே அமர்ந்துக்கலாம். ஒருவேளை கீழே அமர்ந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்குன்னா சாஞ்சிட்டு கூட உட்காந்துக்கலாம். ஸோ இது எப்படி உங்களுக்கு வசதி இருக்கோ அந்த ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கலாம். ஸோ உங்களுடைய
ஒட்டுமொத்த கவனமும் ஒரு சில நிமிடம் இப்ப இங்க இந்த இடத்துல வந்து இருக்கட்டும். ஸோ முதல்ல உங்களுடைய கண்களை வந்து மூடிக்கங்க. ஸோ முடிந்தவரை நீங்க அமரக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிசப்தமான இடமாக இருந்தால் சௌரியமாக இருக்கும். ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இடமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். கண்கள் மூடிய நிலையில் உங்களுடைய முகம் புன்முறுவலோடு இருக்கட்டும். உங்களுடைய மேல் முதுகு, நடுமுதுகு, கீழ் முதுகு மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நேராக இருக்கட்டும். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஒரு சத்தம் வந்து கிடைக்குது? அதாவது ஃபேனோடைய சத்தமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களுடைய சத்தமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து கூர்ந்து கவனிங்கள். உங்களுடைய செவிகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் செவிகள் வழியே கேட்கக்கூடிய அந்த சத்தத்தின் மீது மட்டும் கவனம் இருக்கட்டும். அப்புறம் உங்களுடைய உடலை வந்து கவனம் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் மூடிய நிலையில உங்களுடைய ஒட்டுமொத்த உடலை நீங்களே கண்கள் மூடி கவனிங்க. உங்களுடைய உடல் வந்து தளர்வா இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. நீங்க உங்களுடைய கைகள் கால்கள் ஏதாவது அசைச்சு ஒரு சௌரியமான நிலையில நீங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கை வச்சுக்கலாம். உங்களுடைய கை வந்து சாதாரணமா உங்களுடைய உள்ளங்கையை வந்து இந்த மாதிரி தொடையில வச்சு உள்ளங்கை வந்து திறந்த நிலையில வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்முத்திரை என்று சொல்லப்படுகின்ற ஆட்காட்டியுடைய நுனியும் அதே மாதிரி கட்டையோட நுனி பகுதியும் சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது ஃபெதர் டச் பட்டும் படாம வச்சுக்கலாம். எது உங்களுக்கு சௌரியமான நிலை இருக்கோ அந்த நிலையில நீங்க உட்காந்துக்கலாம். உங்களுடைய முகம் புன்முறுவலோடு இருக்கட்டும். கண்கள் இதமாக மூடி இருக்கட்டும். மெல்ல மெல்ல உங்களுடைய கவனம் சுவாசத்தின் இயல்பான சுவாசத்தின் மீது இருக்கட்டும். உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இயல்பான சுவாசத்தின் மீது. ஒருவேளை உங்களுடைய உடலில் ஏதேனும் ஒரு அசௌரியம் இருந்தால் ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. உங்கள் உடலிலோ அல்லது மனதிலே ஏதேனும் ஒரு அசௌரியமாக நீங்கள் உணர்ந்தீர்களானால் ஆழ்ந்த உள்மூச்சு, ஆழ்ந்த வெளிமூச்சு. சௌரியமான நிலையில் இருப்பவர்களும் நிதானமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு. அதாவது உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக, வாய்கள் வழியாக கிடையாது, உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக நிதானமான உள்மூச்சு, நிதானமாக வெளிமூச்சு எடுக்கலாம். பண்ணும்போது உங்களுடைய கவனம் அந்த சுவாசத்தின் மீது மட்டும் இருக்கட்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சு எடுக்கும் போது உங்களுடைய சுவாசத்துடைய அசைவுல வந்து அந்த சுவாசத்துடைய வேகத்துல வந்து ஒரு விதமான நிதானத்தை நீங்கள் உணர முடியும். அதாவது முதல் முறை நீங்க ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஆழ்ந்த நிதானமான வெளிமூச்சு ஏற்படும் போது, அது மாதிரி ஒவ்வொரு முறை முதல் முறை, இரண்டாம் முறை, மூன்றாம் முறைன்னு படிப்படியா நிதானமா பண்ணும் போது நீங்க பண்ணக்கூடிய அந்த செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த உள்மூச்சு வெளிமூச்சு வந்து எவ்வளவு நிதானமா பண்ண முடியுமோ அவ்வளவு நிதானமா நீங்க எடுக்கும் போது உங்களுடைய சுவாசத்திலேயே அந்த வேகம் குறைஞ்ச மாதிரியும், ஒரு விதமான ஒரு நிதானம் வந்து உங்களுக்கு தெரியற மாதிரியும், ஒரு விதமான அந்த ஒரு அமைதியை நீங்க உணர்றத வந்து நீங்க உணர முடியும்.
இப்போ உங்களுடைய இயல்பான சுவாசத்தின் மீது மீண்டும் கவனம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நீங்க ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்தீங்க. இப்ப மீண்டும் பழைய நிலை போன்று உங்களுடைய இயல்பான சுவாசத்தின் மீது இருக்கட்டும். அதாவது நீங்க எதுவும் ஆர்டிபிஷியலா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண வேணாம். இயல்பாக நடைபெறக்கூடிய அந்த இயல்பான உள்மூச்சு இயல்பான வெளிமூச்சின் மீது மட்டும் கவனம் இருக்கட்டும். இப்போ உங்களுடைய கவனம் மெதுவாக உங்களுடைய வயிற்றின் மீது மட்டும் இருக்கட்டும். அதாவது நீங்க சுவாசம் உள்நோக்கி எடுக்கும் போது, அதாவது சுவாசம் மூக்கின் வழியாக மூக்கின் துவாரம் வழியாக நீங்க உள்ளே இழுக்கும் போது வயிறு பெரிதாக வேண்டும். வயிறு உள்நோக்கி செல்லப்படும் போது சுவாசம் உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக நிதானமான வெளியேற வேண்டும். அதாவது நிதானமான உள்மூச்சு நடைபெறும் போது வயிறு பெரிதாக வேண்டும் அல்லது வயிறு வெளியே வர வேண்டும். அதே போன்று வயிறு உள்ளே செல்ல 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 வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக நிதானமாக வெளியே வர வேண்டும். எல்லாமே நிதானமா. இப்போ நிதானமான உள்மூச்சு நிதானமான வெளிமூச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க வெறும் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிருப்பீங்க. நிதானமான உள்மூச்சு நிதானமான வெளிமூச்சு மட்டும் செஞ்சிருப்பீங்க. இப்ப நிதானமான உள்மூச்சு செய்யும் போது வயிறு வெளியே வரணும். பலூன் எப்படி நம்ம ஊதுனா பலூன் பெருசாகும், அந்த மாதிரி உங்க மூக்கு வழியா நீங்க காற்றை உள்ள சுவாசிக்கும் போது வயிறு பெருசாகணும். எவ்வளவு மெதுவாக நிதானமாக பெரிதுபடுத்த முடியுமோ பெரிதுபடுத்தலாம். அதே போன்று அந்த வயிறு எந்த அளவுக்கு உங்களால கான்ட்ராக்ட் பண்ண முடியுமோ, வேகமா இல்ல நிதானமா எந்த அளவுக்கு உள்நோக்கி அத வயிறு சுருக்க முடியுமோ அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று மீண்டும் உங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக நிதானமாக வெளியே வர வேண்டும். இப்போ உங்களுடைய கவனம் எங்க இருக்கணும்? நீங்க உடல்ல என்ன பண்றீங்களோ அதன் மீது இருக்கணும். உடல்ல என்னென்ன பண்றீங்க? சுவாசிக்கிறீங்க, வயிறு அசைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய கவனம் மூக்கின் துவாரம் வழியாக ஏற்படக்கூடிய அந்த சுவாசத்தின் மீதும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அசைவின் மீதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே அந்த வேகத்தை நீங்களே படிப்படியா குறைச்சிட்டே வரலாம். சுவாசிக்கக்கூடிய உள்மூச்சாக இருக்கலாம், வெளிவிடக்கூடிய வெளிமூச்சாக இருக்கலாம். படிப்படியா எந்த அளவுக்கு உங்களால குறைத்து நிதானமாக அந்த நிதானத்தோடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்தி அடுத்த ஒரு 2 to 3 நிமிடம் இதே மாதிரியே பண்ணுங்க. இப்ப மீண்டும் உங்களுடைய இயல்பான சுவாசத்தின் மீது கவனம் இருக்கட்டும்.
இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பிரீத் இன் பண்ணியிருப்பீங்க. பிரீத் இன் பண்ணும்போது வயிறு பெரிதுபடுத்திருப்பீங்க. வயிறு உள்நோக்கி செல்லப்படும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய காற்றை மீண்டும் அதே மூக்கின் துவாரம் வழியாக வெளியிட்டிருப்பீங்க. இப்போ பழையபடி இயல்பாக நடைபெறும் அந்த 24 மணி நேரமும் இயல்பாக நடைபெறக்கூடிய அந்த இயல்பான சுவாசத்தை மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மனதுல என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க. அது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக இருக்கலாம், கடந்த காலத்தை பத்தி இருக்கலாம், எதிர்காலத்தை பத்தி இருக்கலாம், நிகழ்காலத்தை பத்தி இருக்கலாம், உங்களை பற்றி இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றி இருக்கலாம், அல்லது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பார்வையாளராக மட்டும் இருந்து அந்த எண்ணங்களை அப்படியே கவனம் செலுத்துங்க. இன்னும் ஒரு ஓரிரு நிமிடம் மட்டும் அந்த மாதிரி கவனம் செலுத்துங்க. உங்களுடைய அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் உடல் சுவாசத்தை கவனிச்சோம். இப்ப உங்களுடைய எண்ணங்கள் மீது மட்டும் உங்களுடைய ஒட்டுமொத்த கவனம் இருக்கட்டும். இப்போ மீண்டும் உங்களுடைய இயல்பான சுவாசத்தை மட்டும் கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்களை கவனிச்சோம். இப்போ உங்களுடைய இயல்பாக, அதாவது 24 மணி நேரம் இயல்பாக நடைபெறக்கூடிய அந்த இயல்பான சுவாசத்தின் மீது மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். உங்களுடைய கண்கள் மூடியே இருக்கட்டும், கண்கள் இடையில் திறக்க வேணாம். உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உறுப்புகள் நன்றாக செயல்படுவதாக நீங்கள் உணரலாம். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்கள் சீராக இருப்பதாக உணரலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக நீங்கள் உணரலாம். உங்களுடைய எலும்புகள் அனைத்தும் வலுவாக இருப்பதாக உணரலாம். தசைகள் வலுவாக இருப்பதாக உணரலாம். உங்களுடைய ஒட்டுமொத்த நரம்புகளும் தளர்வாக இருப்பதாக உணரலாம். இப்ப உங்களுடைய உள்ளங்கையை 2 உள்ளங்கையும் சேர்த்து வச்சுட்டு ரப் பண்ணுங்க. ஸோ உள்ளங்கையை நல்லா ரப் பண்ணி உங்களுடைய உள்ளங்கையோட நடுப்பகுதியில் உஷ்ணம் வரக்கூடிய வகையில கொஞ்சம் அழுத்தி பண்ணும்போது உங்களுடைய உள்ளங்கையில ஒரு விதமான உஷ்ணம் ஏற்படும். அந்த உள்ளங்கையில் ஏற்பட்ட அந்த உள்ளங்கையின் நடுப்பகுதியில் ஒரு உஷ்ணம் இருக்கணும். அது கண்கள் மேல வச்சு உங்களுடைய முகம் முழுவதும் பரவி, கண்கள் டக்குன்னு திறக்கக்கூடாது. கண் இமைகள் மெல்ல மெல்ல திறந்து ஒருவித புன்முறுவலோடு உங்களுடைய உள்ளங்கையை நிதானமா பாருங்க. ஸோ எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, மெடிடேஷன் புது டைப் ஆஃப் மெடிடேஷன் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. டாக்டர் மாரிமுத்து சார், சிவகுமார் சார், நித்ய கல்யாணி மேடம்,
ரொம்ப நேரம் ஓகே. தியானத்துல இருக்க முடியலையே சார், ஏன் சார் அப்படி? என்ன மேடம் ரொம்ப நேரம்? ரொம்ப நேரம் அந்த ஆழ்நிலைக்கு போக முடியல, ஏன் அப்படி? இல்ல ஆழ்நிலை வந்து டக்குன்னு போக முடியாது. அது வந்து குறிப்பிட்ட நேரத்துல பண்ணும்போது சீக்கிரம் போயிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு அதிகாலை நேரம், அதிகாலையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதிகாலையில பண்ணும்போது அப்படியே தூங்கிடுறோம் ஒரு நேரத்துல. ஓகே ஓகே. அது இப்போ நீங்க தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இரவு வந்து கொஞ்சம் தாமதமா தூங்காம கொஞ்சம் முன்னாடியே தூங்கலாம். அதுக்கேத்த ஒரு உணவு முறைகள் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஏன்னா ஆழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போயிட முடியாது. முதல்ல மேல் மனம் இருக்கும், அதுக்கப்புறம் நடுமணம் இருக்கும், அப்புறம் தான் ஆழ் மனம்லாம் இருக்கும். அப்ப நீங்க அதை டக்குன்னு நம்ம போயிட முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்ப நம்ம பலவிதமான சிந்தனைகள் இருப்போம், பலவிதமான ஒரு எண்ணத்துல இருப்போம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியானத்துல உட்காரும் போதே ஆழ்ந்த உள்மூச்சு வெளிமூச்சு எடுக்கிறது, அப்புறம் நம்மளுடைய உடலை கவனிக்கிறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறுடைய அசைவை கவனிக்கிறது, அந்த மாதிரி படிப்படியா படிப்படியா தான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக முடியும். இதை எல்லாம் தாண்டி ஆல்ரெடி உங்களுக்கு உடல் ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஸோ அதனால அதுதான் ரொம்ப நேரம் மெடிடேஷனுக்குள்ள போயிட்டா ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியல நம்மளால. இல்ல ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய இதுல இருக்கலாம். நீங்க 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்தாதான் பெனிஃபிட் அப்படின்னு கிடையாது. நீங்க அதாவது சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் இல்லையா? நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் பண்ணீங்கன்னா கூட நீங்க விருப்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நீங்க இப்ப உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அடுத்து நடக்க நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா மேடம்? நான் ஒர்க் தான் சார் பண்றேன். பட் நான் 4:30 எந்திரிச்சிருவேன் மார்னிங். பண்ணும்போது மெடிடேஷனுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியல, அதுதான் கேக்குறேன். நான் ஒரு நேரத்துல அப்படியே படுத்துட்டு அப்படியே இது பண்ணும் போது கூட அப்படியே தூங்கிடுறேன் ஒரு நேரத்துல நானு. இல்ல மெடிடேஷன்ல எதுக்காக ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல நிறைய கொஞ்சம் அப்படியே உள்ள அதான் ஆழ்நிலைக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுவேன் நானு, அது கேக்குறேன் நான். இப்ப சராசரியா நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? போனா ஒரு 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது சரியான அளவு தான். அதை நீங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா நீங்க ஆழ்நிலையில இருக்கிறீங்க, தியானத்துல இருக்கிறீங்க, ஏன்னா 20 நிமிடம் இருக்கிறீங்க அப்படிங்கிறனாலே பாராட்டக்கூடிய விஷயம் இது. ஏன்னா இன்னைக்கு வந்து 5 நிமிஷம் உட்கார்ந்தாலே அவங்களால முழுமையா கவனம் செலுத்த முடியாம தான் நிறைய நபர்கள், அநேகமான நபர்கள் இருக்கு. 20 நிமிடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு டைம் தான். இது வந்து உங்களுடைய உடல் ஒத்துழைக்கணும், மனம் ஒத்துழைக்கணும், உணர்வு ஒத்துழைக்கணும். ஸோ இதெல்லாம் சேரும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிப்படியா அதிகரிக்கலாம். நீங்க வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா நம்மளால இருக்க முடியல நம்ம 20 நிமிஷத்துக்கு மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க உட்காரக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். நீங்க ஏன்னா அதுல நீங்க இருக்கும் போது உங்களை மறந்து தூக்கமற்ற ஒரு தூக்க நிலைன்னு சொல்லுவாங்க, உணர்வற்ற ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து உங்களை நீங்க வருத்தி ஒரு பவுண்டரிக்குள்ள கிரியேட் பண்ணி நான் 20 நிமிஷத்தை தாண்டணும்ன்ற ஒரு சிந்தனையோட இல்லாம நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நேத்து நீங்க நல்லா தூங்கிருப்பீங்க, இன்னைக்கு வந்து சரியா தூங்காம வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதனால 20 நிமிடம் நீங்க இருக்கிறது அப்படிங்கிறதே பாராட்டுக்குரிய விஷயம். இது வாரம் உங்களால அதிகப்படுத்த முடியலாம் கூட பரவாயில்ல, மாதந்தோறும் கூட நீங்க பண்ணலாம். இது ஒரே நேரமா நீங்க ஃபாலோ பண்ணும்போது இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க தூக்கத்துல போயிடுறேன்னு சொன்னீங்க. அப்போ வந்து உங்களுக்கு உடலுக்கு வந்து போதுமான அளவுக்கு தூக்கம் பத்தலை அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து உங்களால முழுமையா வந்து தியானத்துல ஈடுபட முடியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கி இருந்தாதான் அது தியானமும் வந்து உங்களுக்கு ஈடுபட முடியும். பாடி பெயின் அதிகமா இருக்குது, எதனால அது அந்த மாதிரி? பாடி பெயின்னா உங்களுக்கு எலும்புல இருக்குங்களா இல்ல தசை வலியா? தசையில தான் இருக்கு பாடி பெயின். ஓகே ஓகே. இப்ப தசை வலியில இருக்கு எப்பயுமே இருக்குங்களா இல்ல? இல்ல எப்பவுமே இல்ல, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு நேரத்துல அந்த மாதிரி இருக்கு. அது நீங்க சின்ன சின்ன தியானம் பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு கால் அசைவு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கூட யோகா அந்த மாதிரி இல்ல வாக்கிங் இந்த மாதிரி எது உங்களுக்கு சௌரியமா இருக்கோ
அதை நீங்க பண்ணிட்டு கூட பண்ணலாம். அது உங்களுக்கு அது இது மாதிரி நீங்க இருந்தாலும் சொன்னீங்க, உங்களுக்கு. நீங்க இரவு நேரத்துல ஏதோ ஒரு உணவு வகையை மாத்துன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் சார் நைட்ல? ஆக்சுவலா நான் நைட்டு வந்து வந்து டிஃபன் ஆவியில சொல்லுங்க. வேகப்பட்ட உணவு தான் நான் சாப்பிடுறது. நான் மோஸ்ட்லி ரைஸ் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. மீதி நீங்க உங்களோட இது என்ன சொல்லுங்க? நீங்க எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க உணவு? இப்போ 9:30க்குள்ள எடுப்பேங்க சார் நான். எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? தூங்குறது ஒரு நேரத்துல சீக்கிரம் படுத்துருவேன். 10க்கெல்லாம் படுத்துருவேன். ஒரு நேரத்துல தூக்கம் வராது. 11, 11:30 ஆகும். பட் சீக்கிரம் படுத்துருவேன் நான். சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும் டின்னர். ஓகே சார். சாப்பிட்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சீங்கன்னா தான் அந்த டைஜஸ்ட் வந்து ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அதான் சார், என்ன மாதிரி உணவு எடுக்கலாம்னு சொல்லுங்க உணவு நீங்க. இரவு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஆவியில் வேக வச்சதுன்னா நீங்கள் முழுக்க முழுக்க இடியாப்பம் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இட்லி அந்த மாதிரி தான் சார் எடுப்பேன் மோஸ்ட்லி. இட்லி எடுத்துட்டு இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உடல் வந்து உங்களுக்கு எடை குறைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கா, இல்லை உடல் எடையெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டா தான் சார் இருக்கு. ஓகே. இப்போ பொதுவாக வந்து உடல்ல நீங்கள் முதல் விஷயம் வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு உணவு எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ம். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் நீங்கள் ஒரு ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நைட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், கஞ்சி வகைகள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஏர்லியாக எடுக்கணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா ஓகே 9:30 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த உணவு எடுத்தாலும் அது தாமதமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது. ஓகே சார். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அது ஒரு 7 மணிக்குள்ள முடிஞ்சா நல்லது. அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்குள்ள அப்படிங்கறதாவது இல்ல இருக்கலாம். சார், முடியல சார். ஜாப்ல இருந்து வர்றதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு சார். முடியாது. ஏன்னா அப்படிங்கும்போது அந்த நேரத்துல நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு திரவ வடிவ உணவா இருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஓகே கூழ், சார். ஜூஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது உங்களுக்கு உடலுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ஒரு ஆமாங்க சார். 45 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர்ல டைஜஸ்ட் ஆகும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா உங்களுக்கு டைம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உணவு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில எந்திரிக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க. உங்களுக்கு தூக்கமும் வந்து தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அதிகமா தேவைப்படாது. ம். ஏன்னா கண்டிப்பா ஜீரணம் ஆகணும். நீங்க தூங்குறதுக்கும் நீங்க சாப்பிட்டதுக்கும் உண்ட உணவு முதல்ல ஜீரணம் ஆகணும். இல்லைன்னா ஆமாங்க. அதுவே பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. டவுட் இருக்குங்களா? பத்மாதி முருகேசன் அம்மா கேக்குதுங்களா? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஐயா சிறப்புங்க ஐயா, அருமைங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. மெடிடேஷன் நன்றி பத்தி நன்றி. ரொம்ப அருமைங்க ஐயா. ஆனாலும் சில நேரங்கள்ல வந்துங்க ஐயா, நான் 7 வருஷமா தியானம் பண்றவங்க கூட காலையில எழுந்துச்சு நேரம் படம் கூட ஒரு சலிப்பு தட்டுதுங்க ஐயா. என்னங்க ஐயா காரணம் இருக்கு? இல்ல புரியல, காலையில எழுந்து பண்ணும்போது என்ன ஆகுது? இல்லைங்க, 7-8 வருஷமா தியானம் பண்றவங்க கூட ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சலிப்பு தட்டுது. அது என்ன காரணமா இருக்கும்? சரி இன்னைக்கு தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம மனசை ஏமாத்துற வேலையா ஒரு சலிப்பு தட்டுது. அது என்ன ம். புரியலைங்க. இப்போ இது ஆக்சுவலா இப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க காலையில மெடிடேஷன் பண்ணும்போது தானே சொல்றீங்க? இல்லைங்க ஐயா, காலையில வந்து ப்ராப்பரா நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சு டெய்லி ப்ராப்பரா பண்ணோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்ச ம். நாள் எனக்கு காலையில சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா லேட்டா எந்திரிச்சாலும் 5 மணிக்கு எந்திரிச்சா அந்த மெடிடேஷன்லாம் முடிச்சிடுறோம். ஒரு மெடிடேஷன் கூட மிஸ் பண்றது இல்ல. இப்போ 1 ம். ஹவர் உட்காந்து எல்லாமே பண்ணிடுறோம். எதையும் மிஸ் பண்றது இல்ல. பட் ஆனா 4 மணிக்கு ஷார்ப்பா எந்திரிச்சு பண்ணணுங்கிற அந்த எண்ணம் தாட்டி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டுது. அது என்ன காரணமா இருக்கும் ஐயா? காலையில நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? அப்போ காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா? நைட்டு மோஸ்ட்லி 10 மணி ஆயிருங்க ஐயா. 9:30க்கு படுத்தா கூட அப்போ 10 மணி ஆயிடும். 10, 10:30 ஆயிருங்க. ம். ஆனா உங்களுக்கு தூக்கமெல்லாம் போதுங்க ஐயா. எனக்கு வந்து அதையும் நான் கவனிச்சேன். என் ம். மனசுதான் ஏமாத்தும். எனக்கு இது டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த 3 மணிக்கு மேல தூங்கணும்னா கரெக்டா ம். 3 மணிக்கு முழிப்பு வருது. அதையும் மீறி ம். நான் தூங்கினா கனவு தான் கண்டு படுத்திருக்கேன். வேஸ்ட் தான். என் மனசு தூங்குறது இல்ல. ம். கனவு தான் கண்டு படுத்திருக்கேன். ஆனாலும் என் உடம்பு எந்திரிக்க மாட்டேங்குது. அது இந்த மனசு என்னை ஏமாத்துதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியலங்க ஐயா கரெக்டா. ம். இப்போ நீங்க அது காலையில எந்திரிச்சு பண்ணும்போது கொஞ்சம் வேற ஏதாவது தியானத்தோட மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா?
பண்ணுவேங்க ஐயா, பண்ணுவேன். இப்போ ஒரு வாரமா தான் அது பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. மூச்சு பயிற்சி. நான் எழுந்த உடனேங்க ஐயா எந்திரிச்சு உட்காந்து ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா, எந்திரிச்சு ம், உட்காந்து முதல்ல இறைக்கு நன்றி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ம், லெஃப்ட்ல ஒரு 10 மூச்சு, ரைட்ல ஒரு 10 மூச்சு, ரெண்டுலயும் சமமா எடுத்து ஒரு 10 மூச்சு, அப்புறம் வந்து நாடி சுத்தி பண்ணுவோம் 10 டைம். பண்ணிட்டு தான் ம். எந்திரிப்பனே. அப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ண போவாங்க ஐயா. ஓகே, அது ஓகே. சரி, சரி. ஏதாவது நான் மாத்தி பண்ணுமாங்க ஐயா? இல்ல, இல்ல. இதோ பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு மெடிடேஷன் பண்ணல எனக்கு கொஞ்ச நாளாங்க ஐயா அதான் என் மனசு ஏமாத்துதான்னு தெரியல. கொஞ்ச நாள் அந்த டைம் ஆனா தூக்கமே தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோமே அப்படிங்கிற ஒரு ம், எண்ணம் எனக்கு வருது. அது எனக்கு ம். ஏன் அந்த எண்ணம் வருது? என்னோட மனசை என்னை ஏமாத்துதா? இல்ல எனக்குள்ள நான் வந்து கீழே போறேனாங்கிறது எனக்கு தெரியலங்க ஐயா. நான் என்ன கேட்க வர்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கான காரணம் என்ன அப்படிங்கறது அது உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டீங்கனாலே அதுக்கான விடை கிடைக்குமா அது? ஏன்னா ஏதோ அதுதாங்க. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது ஒரு தடையா இருக்குது. அந்த தடைக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து ஆஹ், உங்களுக்குள்ள இல்லைங்க மட்டும்தான் ஐயா, தெரியும். அதையும் நான் அனலைஸ் பண்ணேன். எனக்கு என்னன்னா, என் ஆழ் மனசுக்குள்ள நீ 9 மணிக்கு படுத்தா, நா 4 மணி வரைக்கும் தூங்கணும். நீ 10 மணிக்கு ம், தான் படுக்கிற. அப்போ உனக்கு இந்த ம். தூக்கம் உடம்புக்கு பத்தாது. அப்படிங்கிற மாரி எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. எனக்கு அதுதான் எனக்கு டிஸ்டர்புக்கு காரணம். நான் புரிஞ்ச கண்டிப்பா வகையில. நீங்களே அது ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆமா, ஆமாங்க. அது வந்து நீங்க ஒரு சில நாள் வந்து தூங்குனாதான் இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயா விட்டுருங்க. ஃப்ரீயா ம். விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஏன்னா உடம்புக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்னா தூங்கிருங்க. அதே மாதிரி அந்த 9 மணி 10 மணி அப்படிங்கறது வந்து நீங்க அதை ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணிக்க வேணாம் உங்களுடைய உடலுக்கு மனசுக்கு. ஏன்னா அது ம். எல்லா நாளும் பர்ஃபெக்டா கீப் அப் பண்ண முடியாது. யாருமே இந்த உலகத்துல பர்ஃபெக்ட் ஆனவங்க கிடையாது. சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் வரும். ஆனா அதனால இப்ப நீங்க டிஸ்டர்ப் ஆகும்போது தொடர்ந்து உங்களுக்கு அது ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால அது உங்களுடைய உடலுக்கு மனசுக்கு சில நாட்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடல் மனசு உணர்வு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா இருக்கும். எண்ணங்கள் அதெல்லாம் வந்து அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை வந்து இத்தனை மணிக்கு படுத்தா இவ்வளவு நேரம் தூக்கம் வரணும் அப்படின்னும் போது அது இப்ப நீங்களே அதுக்கான விஷயங்கள் என்னன்றது சொல்லிட்டீங்க. அப்ப அப்ப அதுக்கான இது வந்து கண்டிப்பா உடலுக்கு தேவையா அது ஒரு ஓய்வு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றபடி உங்களுடைய 5 மணி நேரம் தூங்கினாலும் சரி 6 மணி நேரம் தூங்கினாலும் சரி உங்களால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து முழுமையா நம்பினீங்கன்னா உங்களால முழுமையா ஈடுபட முடியும். ஏங்கய்யா, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ப்ராப்பரா வந்து நான் வந்து காலையில ஒரு 3/4 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் 3 வேளை மெடிடேஷன் பண்றவங்களுக்கு குறைஞ்சபட்ச தூக்கம் எவ்வளவு நேரம்? அது வந்து அவங்களோட உழைப்பை பொருத்தி அமையுமா? இல்ல மேக்சிமம் நீங்க ஒரு 1/2 மணி நீங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்லைங்க ஐயா, நாங்க விவசாயி ஒர்க் எல்லாம் பண்ணீங்க. ஓ, டெய்லி அந்த விவசாயம் போய் பண்றீங்க? விவசாய குடும்பங்க. டெய்லி பெரிய வேலை இருக்காதுங்க ஐயா, இருந்தாலும் வேலை இருக்கும். இல்ல இல்ல, நீங்க உடல் ரீதியா நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா இல்ல அங்க போய் ஈடுபடுற உடல் இல்ல, இல்ல, உழைப்பு இருக்கு? எல்லா வேலையுமே செய்யுங்க. ம். ரொம்ப கடுமையான வேலை செய்ய மாட்டேங்க ஐயா. ஓரளவுக்கு இந்த மாடு எல்லாம் மேய்க்கிறது அந்த மாதிரி தோட்ட வேலைகள் அப்படி கொஞ்சம் லேசா பண்ணுவாங்க. ஓகே. இப்ப வந்து பொதுவா வந்து அந்த மாதிரி இருக்கும். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 52ங்க ஐயா. என்ன என்ன வயசாகுது உங்களுக்கு? 52ங்க. ஓகே, 52. இப்போ பொதுவா வந்து உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான நேரம் தூக்கம் வரும். படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும். பட் உடல் ரீதியா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்ப நேரம் தூக்கம் தேவைப்படாது. ஆனா வந்து இது வந்து இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றது நம்ம எந்த கால நிர்ணயமும் பண்ண முடியாது. இப்ப குழந்தைங்க வந்து பொதுவா வந்து நீண்ட நேரம் தூங்குவாங்க. ஏன்னா அவங்க தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஆக்டிவாவே இருப்பாங்க. ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஒரு தோராயமா வந்து அப்படி சொல்லப்பட்டது. இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அப்படின்னு. வயது ரீதியாக அப்படி பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நீங்க தூங்கணும். ஏன்னா அது உங்களோட ஒவ்வொருத்தருடைய மனசை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய அந்த உணர்வை பொறுத்து இருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும். காலையில நீங்க அதாவது அலற வைக்காம நீங்க காலையில எப்ப எந்திரிக்கிறீங்களோ அதுதான் வந்து சரியான தூக்கம். அதாவது பொதுவாகவே வந்து 7 மணிக்குள்ள உணவு முடிக்கிறது நல்லது.
7 மணி முடிச்சு 10 மணிக்குள்ள தூங்க போயிடுறது நல்லது. 10 மணிக்கு நீங்க தூங்க போயிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நீங்க அலற வைக்காம நீங்க எந்த நேரம் எந்திரிக்கிறீங்க, உங்களால முழுமையா வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு சலிப்பு இல்லாம உங்களால ஃப்ரீயா பண்ண முடியுதுன்னா அதுதான் சரியான நேரம். அந்த நேரத்துல உங்களுடைய மனசே வந்து என்னால முடியும் அப்படின்றத வந்து ஒரு வைராக்கியத்தோட ஒரு மனதுடைய விருப்பத்தோட நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படிதாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கேன். அலாரம் வைக்கிறது இல்ல. உடம்பு ஒரு இஷ்டத்துக்கு விட்டுறது. அதுவா எந்திரிக்கும் போது எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிக்கிறது. அப்பயும் ஒரு நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி சோம்பேறித்தனம் இருக்கும். அப்படியே சரி படுத்துட்டு மறுபடியும் 5 மணிக்கு ஐயோ தூங்கிட்டுமே அப்படின்ட்டு எந்திரிச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க சொல்ற மாதிரி எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தா பண்ணணும். நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க்கை ரொம்ப நன்றி நன்றி. அருமையா இருக்கு. வேற யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? நன்றிங்க சார், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த சிவசிவ அன்பேசிவம் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் சரி உங்க டீமுக்கும் சரி இந்த நல்லது ஒரு வாய்ப்புக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய குருமார்கள் அனைத்துக்கும் முன்னோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார்.